மேவிபோசேத் என்றால் அவமானத்தை அழிப்பவன். மேவிபோசேத் யோனத்தானின் குமாரனும் சவுல் ராஜாவின் பேரனும் ஆவார். இவருடைய வாழ்க்கை எதிர்பாராத துயரம், தகுதியற்ற நிலையில் கிடைத்த கிருபை, ஆழமான விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டும். சவுலும் யோனத்தானும் போரில் மரித்து போனார்கள். எதிரிகள் ராஜ குடும்பத்தினரை கொன்று விடுவார்கள் என்று பயந்து மேவிபோசேத்தின் தாதி 5 வயதான அவனை தூக்கி கொண்டு தப்பியோடுகிறாள். அவள் அவசரமாக ஓடுகையில் மேவிபோசேத் கீழே விழுந்து தன் 2 கால்களிலும் முடவனானான். ஒரே இரவில் அரியணை ஏற வேண்டிய ஒரு இளவரசன் ஊனமுற்ற ஒரு அகதியாக மாறினான். பல வருடங்களாக மேவிபோசேத் தலைமறைவாகவே வாழ்ந்து வந்தான். தாவீது ராஜா யோனத்தானுடன் செய்த உடன்படிக்கை நிமித்தம் அவனுடைய குடும்பத்தினருக்கு தயை செய்ய அவர்களை தேடுகிறார். மேவிபோசேத் தாவீதிடம் கொண்டு வரப்படுகிறான். தனக்கு மரண தண்டனை என்ற பயத்தில் அவன் முகங்குப்புற விழுந்து வணங்குகிறான். ஆனால் தாவீது அவனுக்கு சவுலின் முழு சொத்துக்களையும் திருப்பிக் கொடுத்து தன் சொந்த குமாரர்களில் ஒருவனைப் போல மேவிபோசேத்தையும் தன் பந்தியிலே எப்போதும் சாப்பிட சொல்கிறார்.